வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் ஒரு பழத்தோட்டம் பகுதி 10. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான்ட் வந்து ரெட் டைமண்ட் கோவா, அப்படி இல்லைன்னா ஜப்பான் கோவா. நிறைய பேருக்கு இந்த வெரைட்டி தெரியாது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வெரைட்டினா L49. இதுதான் இப்போ காமனாக வந்து சந்தைகளில் கிடச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு சில ரகங்கள்னு பார்த்தோம்னா அர்கா கிராண்ட் இருக்குது, அப்புறம் கேஜி கொய்யா, அலகாபாத் கொய்யா, இதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. பட் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னால், ஓரளவு நம்மளோட கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிளான்ட் வந்து பக்கா சூட்டபிள். ரொம்பவே க்ரோத் நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பிளான்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதோட இலைகள் தான். இந்த இலைகள் மட்டும் மற்ற கொய்யா இலைகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமாகவும் பெருசாகவும் இருக்கும். இந்த பிளான்ட் நான் லோக்கல் ஒரு நர்சரியில் தான் வாங்கினேன். பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே துளிர்கள் எடுத்து பூக்கள் விட்டுருக்கு. நான் இந்த பூக்களை அலோவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இந்த பூக்களை நான் அலோவ் பண்ணோன்னா செடியோட க்ரோத்து பாதிக்கப்படும். ஸ்டார்டிங்கில் நம்ம பழங்களுக்கு ஆசைப்பட்டோன்னா கண்டிப்பாக வந்து செடிகளை நம்மளால் காப்பாற்ற முடியாது. இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பழம் நான் சாப்பிட்ருக்கேன். நான் வெளியில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். 1 kg வந்து 120 ரூபான்னு நினைக்கிறேன். நான் வாங்கினேன் லாஸ்ட்டாக. ஒரு 3 காய் அது தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு காயோட வெயிட் வந்து 400 கிராமுக்கு மேலே போகுது. நல்லா பெருசாக தான் இருக்குது. அந்த உள்ள அந்த ரெட் கலர் இந்த ஃப்ளஷ்ஷு நல்லா சாஃப்டாக இருக்குது. விதைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. பழம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சர்வசாதாரணமாக எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போயே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் கொய்யா கம்பேர் பண்ணும்போது இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் இந்த செடியை வாங்கி நான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். வாங்க அடுத்த பிளான்ட்டை பார்ப்போம். நான் பார்க்குற பிளான்ட் வந்து பீட்ரூட் கொய்யா. இந்த பிளான்ட் வந்து நான் கேபிஎஸ் நர்சரியில் தான் வாங்கினேன். 100 ருபீஸ் நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது, அதனால் ஞாபகம் இல்லை. மற்ற கொய்யா செடியை கம்பேர் பண்ணும்போது இதை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அதோடய கலர் ஈஸியாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு வித்தியாசமான பிளான்ட்டுங்க அது. என் வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த செடியை பார்த்து கேட்பாங்க, என்ன இது வித்தியாசமாக இருக்குது, என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லுவேன், கொய்யாக்காய் செடிங்க அது, பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்தேன்னா காட்டுவேன். அதை பார்த்து இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு இதை பற்றிலாம் தெரியல. எனக்கும் தான் ஸ்டார்டிங்கில் இது மாதிரிலாம் ஒரு ஐடியா கிடையாது. நான் யூடியூப்பில் வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். எனக்கு அதை வளர்க்கணுங்கிற ஐடியாவும் கிடையாது. இந்த பிளான்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேபிஎஸ் நர்சரியில் செக் பண்ணும்போது தான் பார்த்தேன், அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆர்டர் போட்டு வர வச்சு பிளான்டேஷன் பண்ணது. நல்லா இருக்குங்க, நல்லா க்ரோத்து நல்லா இருக்குது. நம்மளோட கிளைமேட்டுக்கெலாம் ரொம்ப நல்லா தான் வளருது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியுது. ரொம்ப கேர்லாம் எதுவும் இல்லை. நார்மல் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்குன்னு எல்லா பிளான்ட்டுக்குமே கேர் இல்லைன்னா ஃபெர்டிலைசரே கொடுக்க வேணாம்னு அர்த்தம் கிடையாது. நார்மல் மெயின்டெனன்ஸ் இருக்கும் எப்பொழுதுமே ஒரு பிளான்ட்னா. சுத்தமாக தண்ணி மட்டும் ஊற்றி மட்டும் வளர்க்கவே முடியாது எந்த ஒரு பிளான்ட்டும். நான் எல்லா வீடியோலையும் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லைங்கிற மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப அதிகமான கேர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்குன்னு தண்ணி மட்டும் ஊற்றினா மட்டும் போதுங்கிறதுலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு 20 ஒரு மாத கால இடைவெளியில் ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ஏன்னா அந்த தொட்டியில் அதுக்கான மண்ணில் தேவையான சத்துக்கள் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. தரைன்னா அப்படி பிரச்சனை கிடையாது. நமக்கு மண்ணில் வைக்கும்போது அது எப்படியா இருந்தாலும் அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை அது எடுத்துக்கும். இந்த மாதிரி தொட்டியில் வைக்கும்போது கண்டிப்பாக ஃபெர்டிலைசர் கொடுத்து தான் ஆகணும். என்னோடய வீடியோவில் மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நான் சொல்லும்போது அதை பார்த்துட்டு சுத்தமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டுலாம் இருக்காதிங்க. கண்டிப்பாக உரம் கொடுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பிளான்லாம் வாங்கி ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராகவே வரும் க்ரோத்து. நீங்களும் மாடி தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்டை வாங்கி ஒரு சின்ன ஒரு பேரல் மாதிரி இருந்ததுன்னா வச்சு பிளான்டேஷன் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈல்டு எடுக்கலாம். இந்த பிளானில் இன்னும் எனக்கு பூக்கள்லாம் எதுவும் எடுக்கலை. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பூக்கள் எடுத்துச்சுன்னா அடுத்ததாக ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா எல்லா செடிகள்லையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு செடிகளில் அந்த பூக்கள் வரும்போது அதை பார்க்கும்போது செம்ம சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அதெல்லாம் சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை. வாங்க அடுத்த பிளான்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற பிளான்ட் வந்து சிறு நெல்லிக்காய், இல்லை நாட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு இது மாறுபடுது. எங்கள் ஊரில் வந்து சின்ன நெல்லிக்காய்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த பிளான்ட் வாங்கி வச்சு நான் 1 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேரலாக வச்சுருந்தேன். செடியோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருந்ததால் அதுக்கப்புறம் இந்த பெரிய பேரலுக்கு மாற்றினேன். கொஞ்ச நாள்லேயே பார்த்தா நல்லா ஹைட்டு போயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே ஹைட் விட்டோன்னா நல்லா இருக்காது. அதிகமாக இலைகள் இருக்குது, அதுக்கும் அப்படியே வளையுது. சரி, நம்ம கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணும்போது ஒரு பயம் இருந்துச்சு. அவசரப்பட்டு கட் பண்ணுறமே, சரி செத்தாலும் செத்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் இதுதான் க்ரோத்து நல்லா ஃபாஸ்ட்டாக தானே இருக்குது. சப்போஸ் செத்து போயிட்டால் கூட வேறு ஒரு பிளான் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு தான் நல்லா கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்க்குறோம் நல்லா
புஷ்ஷாக வளர்ந்து வருது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. போன வருஷமே எனக்கு பிஞ்சுகள் இருந்துச்சு. ஒரு 4-5 காய்கள் கிடைச்சிது. ரொம்பலாம் இல்லை, சும்மா தான். ஏன்னா செடியே ரொம்ப சின்ன செடி. இந்த தடவை கண்டிப்பாக வந்து மே மாதம்லாம் கண்டிப்பாக பூக்கள் எடுக்கும், காய்கள் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க அதெல்லாம் வளர்க்குறது. நீங்கள் எல்லாம் பெரிய நெல்லிக்காய்க்கு மட்டும் ஆசைப்படாதீங்க, இந்த மாதிரி நெல்லிக்காய் செடிகளும் வளங்க. ஏன்னா பெரிய நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 பிளான்ட் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் இந்த பிளான்ட்டே வச்சிடல. இப்போ நான் எல்லாமே வச்சுருக்கிறதெல்லாம் பேரலு. இப்போ பேரலில் வைக்கிற மாதிரி இருந்தால் 2 பிளான்ட் வைக்கணும்னா இடம் வசதி இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா பாலினேஷன் ஆகணும்னா 2 பிளான்ட் தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பிளான்ட் வச்சாலாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அதை ட்ரை பண்ணல. சரி என்ன வெளியில் வாங்கிக்குவோம், சின்ன நெல்லிக்காய் பிளான்ட் மட்டும் ஒன்று வைப்போம்னு சொல்லிட்டு தான் இது வச்சேன். இதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, க்ரோத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நம்ம சொல்லவே வேணாம், எல்லா கிளைமேட்லேயும் வரும், ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. எதுவுமே வளர்க்க முடியலனா கூட இந்த மாதிரி நெல்லிக்காய் கண்ணெலாம் வாங்கி வைங்க, நல்லா க்ரோத் இருக்கும். மாடி தோட்டத்தில் செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்டை கூட வாங்கி ஈஸியாக வளர்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் இதை வளர்க்குறதுலாம். பெரிய ஃபெர்டிலைசர்லாம் எதுவும் இதுக்கெலாம் தேவை கிடையாது. நல்லா மண் கலவை மட்டும் இருந்தாலே போதும். இதெல்லாம் ரொம்ப சுலபமாக நம்ம ட்ரை பண்ணலாம். வாங்க அடுத்த பிளான்ட்டை பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெட் வாட்டர் ஆப்பிள். இந்த பிளான்ட் வந்து நான் லோக்கலில் ஒன்று சேர்ல தான் வாங்கினேன். வாங்கி பிளான்டேஷன் பண்ணது ஒரு சின்ன வழியில் தான் பிளான்டேஷன் பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாத கால இடைவெளியில் செடியோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 ஃபீட்டு கிட்டத்தட்ட வாங்கின பிளான்ட் வந்து அந்த 4 மாத காலத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு மேலே வந்துருச்சு. இது இடைப்பட்ட காலங்களில் நான் அடிக்கடி அதோட குருத்துக்களை கிட்டி விட்டுட்டே இருந்தேன். ஏன்னா அது சிங்கிள் பிரான்ச்சஸாக போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி போணுச்சுன்னா ரொம்ப உயரமாக போகுமே தவிர்த்து நமக்கு கிளைகள் இருக்காது. அதனால் வந்து நான் இடையில வர இலைகளோட நுனிகளை கிள்ளி விடுவேன், அந்த குருத்துக்களை. அதன் பிறகு நிறைய பிரான்ச்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிது. செடியும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்ததால் நான் ஒரு பேரலுக்கு இதை ரீபார்ட் பண்ணேன். ரீபார்ட் பண்ணதுலேருந்து இதோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எப்பொழுதும் கொடுக்குற ஃபெர்டிலைசர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது சம்மந்தமான நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ பூக்கள் எடுத்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் டைம் வாட்டர் ஆப்பிள் என்னோடய தோட்டத்தில் பூக்கள் எடுத்திருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் இன்னும் டைம் ஆகணும்னு நினச்சேன், எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா இது கிராஃப்டட் பிளான்லாம் கிடையாது, ஏர்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நர்சரியில் சொல்கிறத நம்ம நம்ப முடியாதுல்ல. அதனால் நான் இந்த டைம் நான் எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து தண்ணீர் ஊற்றலாம்னு சொல்லிட்டு கிட்டே போகும்போது என்னோட வித்தியாசமாக இருக்குன்னு கிட்டே பார்க்குறேன். அப்போ தான் தெரியுது பூக்கள் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வச்சுருக்க பிளான்ட் எல்லாமே ஒரு இந்த 1 இயர்க்குள்ளே தான் நான் அது எல்லாமே வச்சுருக்கிறேன். அதனால் இப்போ அடுத்த இந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுலேருந்து நான் எல்லாத்துலேயும் பூக்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து எனக்கான சர்ப்ரைஸ் ஏதாச்சும் ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இப்போ திடீர்னு பார்த்து சப்போட்டா பூக்கள் எடுத்திருக்கோம், வாட்டர் ஆப்பிள், அப்புறம் அது மாதிரி ஸ்டார் ஃப்ரூட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது தனி சந்தோஷம். காலையில் நம்ம எழுந்து வந்து அந்த தோட்டத்தை பார்க்கும்போது இது கொடுக்குற அந்த சர்ப்ரைஸ் அதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அப்படியே மனதிற்கு அமைதி வேணும்னா கண்டிப்பாக இது மாதிரி பிளான்டெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணேன். உண்மையாகவே இந்த செடிகள்லாம் நான் எதிர்பார்த்த அந்த நிம்மதியை கொடுத்துச்சு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் பூக்கள் எடுத்திருக்கு. அடுத்த டைம் காய்களோ இல்லை பிஞ்சுகளோ பிடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். வாங்க அடுத்த பிளான்ட்டை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குற பிளான்ட் வந்து வியட்நாம் சாத்துக்குடி. சாத்துக்குடியில் நிறைய ரகம் இருக்குது. அதில் வந்து ஒரு பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம் இது. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நான் கேபிஎஸ் நர்சரியில் தான் வாங்கினேன். இந்த பிளான்ட் வந்து 450 400 ருபீஸ் நினைக்கிறேன். எனக்கு ப்ரைஸ்லாம் கரெக்டாக தெரியலங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எனக்கு இது மாதிரி வீடியோ போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் கிடையாது. அதனால் அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கல நான். பட் ஆனால் ஒரு 400க்குள்ளே தான் நினைக்கிறேன். செடி வாங்கும்போது 1.5 அடி உயரம் வந்துச்சு. பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் ஆகுது. நல்ல க்ரோத் இருக்குது. இப்போ பூக்கள் எடுத்து நான் பூக்களை நான் அலோவ் பண்ணல. அதிகமான பூக்கள் எடுக்கலை. ஒரு 4லேருந்து ஒரு 5 பூக்கள் எடுத்தது எல்லாத்தையும் நான் கிள்ளி விட்டுட்டேன். ஏன்னா செடியே ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் நான் பூக்கள்லாம் அலோவ் பண்ணேன்னா செடியோட க்ரோத்தே இருக்காது. மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குலாம் ஒரு ஐடியா கிடையாது. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இயர் வேணுன்னா பூக்கள் எடுத்துனா ஒரே ஒரு பூவை மட்டும் இல்லை ஒரே ஒரு பிஞ்சுகளை மட்டும் அலோவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா அவசரப்பட்டு பழத்துக்கு ஆசைப்பட்டு அலோவ் பண்ணோம்னா வந்துடும், பிஞ்சுகள்லாம் வந்துடும், காய்கள்லாம் வந்துடும். பட் அதுக்கப்புறம் செடியோட க்ரோத்து நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி பிளான்லாம் வச்சுருக்கீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து பூக்களோடையும் காய்களோடையும் வாங்கினீங்கன்னா
செடியோட சைஸ் அது உயரத்தை பொறுத்து அதை அலோவ் பண்ணலாமா வேணாமா கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் இல்லை நான் பழங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா, ரொம்ப முடியலன்னா ஒரு பழம் அந்த மாதிரி அலோவ் பண்ணுங்கள். நிறையா அலோவ் பண்ணிங்கன்னா செடியோட க்ரோத் நல்லா இருக்காது. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா செடியெல்லாம் நம்ம நல்லாவே வளர்க்க முடியும். எல்லாருமே சொல்கிறாங்க இது நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வீடியோஸும் நான் பார்த்தேன், நிறைய வீடியோஸில் பார்த்தேன், நல்லாயிருக்கு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிஞ்சுகள் எடுத்ததுன்னா நான் அலோவ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்களோட சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அது சம்மந்தமாக ஒரு வீடியோவோ இல்லை வேறு வழியாக நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லாத்துக்கும் உடனே நல்லா ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய வேலை நிமித்தமாக நான் வெளியே செல்கிறதால எல்லா டைமும் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. டைம் ஆனிச்சுன்னா சாரி கேட்டுக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நான் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவேன். அதே போல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.